ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 65. இந்த பகுதியில் 72வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 8வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 8. ஈஷானः பிராணதः பிராணோ ஜேஷ்டஸ்வேஷ்டஸ் பிரஜாபதிः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः. 72வது திருநாமம். ஓம் பூகர்பாய நமக. பூமாதேவியை சுமப்பவர், அதாவது பூமியை பாதுகாப்பவர். இதை பற்றி பல்லவ மன்னர் அரிகேசரியின் வாழ்க்கையில் இருந்து பார்க்கலாம். மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் தீவிர சிவபக்தன். அவன் பரதநாட்டிய கலையை தவிர மீதமுள்ள 63 கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினான். இறுதியில் பரத கலையையும் கற்க முற்பட்ட போது அவனுக்கு காலில் கடும் வலி உண்டானது. ஒரு நாள் பரதம் ஆடும் நமக்கே இவ்வளவு வலி உண்டாகிறதே, நடராஜர் எப்போதும் இடக்காலை மேலே தூக்கியபடி வலது காலை கீழே ஊன்றியபடி நாட்டியம் ஆடிக்கொண்டே இருக்கிறாரே, அவருக்கு எவ்வளவு வலிக்கும் என்று எண்ணினான். சிவனிடம் சென்று, நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாள் நிலம் மீது ஊன்றி என்று நான் காண மாறி ஆடி என் வருத்தமெல்லாம் போன்றுமா செய்தி அன்றேல் போன்றுவல் என் அன்பின் குன்ற நான் சுரிகை வால்மேல் குப்புற வீழ்வேன் என்னா. இந்த பாடல் திருவிளையாடற் புராணத்தில் 2வது காண்டமான கூடற் காண்டத்தில் 24வது படலமான கால்மாறி ஆடின படலத்தில் 1480வது பாடலாக வருகிறது. இந்த பாடலில் பரஞ்சோதி முனிவர் என்ன கூறுகிறார்? பாண்டிய மன்னன் கேட்டுக்கொண்டதற்காக அவனுடைய பக்தியை மெச்சிய சிவனும் இடக்காலை கீழே ஊன்றி வலக்காலை மேலே தூக்கி மாற்றி ஆடி காட்டினார். இதை போன்றேதான் பல்லவ மன்னனின் வாழ்க்கையிலும் நடந்தது. அது என்ன என்று பார்க்கலாம். மாமல்லபுரத்தின் அருகில் அமைந்துள்ளது திருவிடந்தை என்னும் திவ்ய தேசம். அங்கே தனது இடது தோளில் பூமி தேவியை ஏந்தியபடி வராக பெருமாள் தரிசனம் தருகிறார். இங்குள்ள உற்சவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்றும் பெயர். மாமல்லபுரத்தில் அரண்மனை அமைத்து ஆண்டு வந்த அரிகேசரி என்ற பல்லவ மன்னர் திருவிடந்தை வராகரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் மாமல்லபுரத்தில் இருந்து வராகரை தரிசிக்க திருவிடந்தைக்கு மன்னர் வருகையில் தம் குதிரையை 2 முறையாவது மாற்றுவார். ஏனெனில் ஒரே குதிரையால் அவ்வளவு தூரம் மன்னரை சுமந்து செல்ல முடியாதுதானே. ஒரு முறை மன்னர் வராகனிடம், எம்பெருமானே, என் குதிரையால் சில மணி நேரங்கள் கூட என்னை சுமக்க முடியவில்லையே. ஆனால் நீ உன் மனைவியான பூமி தேவியை உனது இடது தோளில் சுமந்து கொண்டே இருக்கிறாயே, உனக்கு வலிக்காதா? இடது தோளில் இருந்து மாற்றி வலது தோளில் அவளை நீ சுமக்கலாமே என்று கேட்டார். அதற்கு வராகர் விடையளிக்கிறார், பெண்கள் தங்கள் குழந்தைகளை 10 மாதங்கள் கருவில் சுமக்கிறார்களே, அவர்களுக்கு அப்போது எவ்வளவு வலி உண்டாகும்? அவர்களால் குழந்தையை வேறு இடத்துக்கு மாற்றி வைத்து கொள்ளவும் முடியாதே. எனினும் தாய் உள்ளத்தால் வலியை பொறுத்து கொண்டு குழந்தையை சுமக்கிறார்கள் அல்லவா? அதுபோலவே உலகுக்கெல்லாம் தாயான பூமி தேவி எப்போதும் அனைத்து உலகங்களையும் உயிர்களையும் பாரமாக கருதாமல் தன்மேல் சுமந்து கொண்டே இருக்கிறாள். அந்த பெண்மையின் ஏற்றத்தை உலகுக்கு உணர்த்தவே அனைத்துலகும் அன்னையான பூமி தேவியை நான் எப்போதும் சுமந்து கொண்டே இருக்கிறேன். இதில் எனக்கு எந்த வலியும் வேதனையும் இல்லை என்றார். அதற்கு மன்னர் கூறுகிறார், எம்பெருமானே, வலியும் வேதனையும் உனக்கு ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிலையில் உன்னை காணும் உன் பக்தனான அடியேனுக்கு ஏற்படுகின்றதே. நீ இந்த கோலத்திலேயே தொடர்ந்து இருந்தால்
இனி திருவிடந்தைக்கு வந்து உன்னை காண என் மனம் இடம் கொடுக்காது என்று கூறிவிட்டார். சரி, அப்படியானால் நீ என்னை தேடி இந்த ஊருக்கு வர வேண்டாம். உன் பக்திக்கு மகிழ்ந்து உனது ஊரான மாமல்லபுரத்திலேயே பூமி தேவியை என் வலது தோளில் சுமந்தபடி உனக்கு காட்சி தருகிறேன் என்றார் வராகர். மாமல்லபுரத்திலேயே வலது தோளில் பூமி தேவியை ஏந்தியபடி அரிகேசரிக்கு காட்சியளித்தார். எம்பெருமான் தன் இடது தோளில் பூமியை சுமந்த க்ஷேத்திரம் திருவிடந்தை என்று அழைக்கப்பட்டது போல அரிகேசரி மன்னருக்காக வலது தோளில் பூமியை சுமந்தபடி காட்சி தந்த க்ஷேத்திரம் திருவலவெந்தை என்று பெயர் பெற்றது. மாமல்லபுரத்தில் உள்ள இந்த திருக்கோவிலில் திருவிடந்தை பெருமாளின் கண்ணாடி பிரதிபிம்பம் போல வலது தோளில் பூமியுடன் பெருமாள் காட்சி தருகிறார். இவ்வாறு அனைத்துயிர்களுக்கும் தாயாக இருந்து அவர்களை சுமப்பவள் பூமி தேவி அந்த பூமி தேவியையே எப்போதும் தன் தோள்களில் சுமந்திருப்பதால் பெருமாள் பூகர்ப என்று அழைக்கப்படுகிறார். இந்த 72வது திருநாமமான ஓம் பூகர்பாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் நமது உள்ளத்தில் உள்ள பாரங்களை எம்பெருமான் போக்கி அருள்வான். இது 72வது திருநாமம். அடுத்து 73வது திருநாமம் ஓம் மாதவாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.